சற்று நேரத்தில் திமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதற்கான ஆயத்த பணிகளில் அண்ணா அறிவாலயம் முழுவீச்சில் இறங்கியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 164 தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கிறது. 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறாரு. முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக யாரையெல்லாம் வேட்பாளராக களமிறக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல அதிகமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவை பொறுத்த வரைக்கும் 164 இடங்கள்ல நேரடியா போட்டியிடுறாங்க. திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னம் 175 இடங்கள்ல களம் காண்கிறது. இந்த நிலையில திமுக சார்பில் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எந்தெந்த தொகுதி, திமுக மற்றும் திமுக கூட்டணி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்ற அறிவிப்பை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 6:30 மணி அளவில் அறிவிக்க இருக்கிறார். அதே மாதிரி திமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலை வெளியாகும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது அமைச்சர் சார்ந்த தொகுதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மாலை 6:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அவர் தொகுதி பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வாசிப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் திமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறதுனால அமைச்சர்கள் யாரேனும் தொகுதி மாற இருக்கிறாங்களா, இல்ல திமுக புதிதாக எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு. திமுகவில் இளைஞர் அணி, மகளிர் அணி நிர்வாகிகள் பலரும் சீட் கேட்டு திமுக தலைமையிடம் அணுகிட்டு இருக்கிறாங்க. எனவே சிட்டிங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்க போகிறது, புதிதாக எத்தனை பேர் திமுக வேட்பாளராக களமிறங்க போறாங்க, திமுக புதிதாக எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்று மாலை அதற்கான விடை கிடைக்க இருக்கிறது. 6:30 மணி முதல் 7 மணிக்குள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.